ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஓணம் சீரீஸோட லாஸ்ட் மேக்கப் வீடியோ நம்ம பார்க்க சாதாரணமான ஒரு சாரி. ஓகேவா? சாரி டீடைல்ஸ் வந்து பக்கத்துல நம்ம ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ணிருந்தது, லிங்க் எல்லாம் கிடையாது. இந்த பிளவுஸ் வந்து மீஷோல இருந்து எடுத்தது. ஒரு லாங் லாஸ்டிங்கா இருக்கிற மாதிரி ஒரு மேக்கப் லுக்கே பார்க்கலாம். பண்ணனா பிளம்ல இருந்து ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிருக்கேன். அடுத்தது தலைமுடியும் கொஞ்சம் காஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்கு, லைட்டா இங்கெல்லாம் ஈரமா இருக்கு. அதனால இதை நம்ம இப்ப எந்த ஸ்டைலிங்கும் பண்ணல, அப்படியே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்க பிளம்ல இருந்து ஒரு ஃபேஸ் மிஸ்ட் டோனர் யூஸ் பண்ணி ஃபேஸ் வந்து கொஞ்சம் வெட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நம்ம ஃபேஸ்ல செட் ஆக நம்ம வந்து டைம் கொடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த மேக்கப் லுக் எல்லாம் பாத்தீங்களா? சோ என்னால அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. நான் எடுக்கும் போது என்ன நினைச்சேன்னா நம்ம வாய்ஸ் ஓவர் எல்லாம் கொடுத்து அப்லோட் பண்ணலாம், எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு. ஆனா வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ண முடியாத சிச்சுவேஷன் ஆனதுனால நான் ஜஸ்ட் ஒரு ஏதோ பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் போட்டுட்டு அப்லோட் பண்ணிருக்கேன். பட் அதோட ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா நீங்க அதுல செக் பண்ணலாம். அதுல போட்டிருக்க அவுட்ஃபிட்ஸா இருக்கட்டும், அதுல வேர் பண்ணிருக்க ஜுவல்லரி எல்லாத்துக்குமே லிங்க்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். நீங்க அந்த எந்த வீடியோல என்ன இருக்கோ நீங்க செக் பண்ணலாம். இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அது என்னன்னு பார்த்துட்டு நம்ம வந்து அதை சரி பண்ணிடலாம். சோ இப்போ எல்லாம் ஓகே தான். இனி வந்து பேசியும் வீடியோ எடுக்க முடியும். ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணாலும் உங்களுக்கு என்ன, நீங்க ரெகுலரா என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவீங்களோ, ஸ்வெட் ஆகாதோ, நீங்க அது பார்த்து யூஸ் பண்ணலாம். நான் இங்க வந்து இன்னைக்கு எமோலினோட ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். ரொம்ப லைட் வெயிட் தான், ஆனா எனக்கு லைட்டா ஸ்வெட் ஆகும். பட் பரவாயில்ல, நம்ம மேக்கப்ல வந்து அதை சரி பண்ணிக்கலாம். ரொம்ப குறைவான குவான்டிட்டி தான் எடுத்தேன். ஆனா அதுவே வந்து ஒரு ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணி பேலன்ஸ் இருந்து கையில எங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம். நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர். அது லிப்ஸுக்கு வந்து நான் இன்னைக்கு ரெனேல இருந்து ஒரு லிப் கிளாஸ். இது ஆனா இது வந்து ஒரு சூப்பர் லிப்பா மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப லிப்ஸை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணும். அதுக்கு ஒரு ஸ்மெல் ஒரு மாதிரி ஸ்ட்ராபெரி மாதிரி. ஈவினிங் ஆகிடுச்சு. சோ நான் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணல. யூஸ் பண்றதா இருந்தா நீங்க உங்க ஃபேஸ்க்கு சூட் ஆகுற மாதிரி எந்த சன்ஸ்கிரீன் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நிறைய சன்ஸ்கிரீன் பத்தின ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு, நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கா இருக்கிறதுக்கு ஃபவுண்டேஷனே போயிடலாம். இந்த லூமி மேட் ஃபவுண்டேஷன் எடுத்துக்க. நான் ஆல்ரெடி இதை ஒரு வீடியோலயே அப்லோட் பண்ணிருப்பேன், யூஸ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. என்னோட ரீசன்ட் பர்ச்சேஸ் தான் இது. ஒரு பம்ப் மட்டும் எடுத்துட்டு இந்த 2 கோட்டு பொண்ணோட எடுத்துக்கலாம். ஒரு ஹாஃப் பம்ப் எடுத்தா போதும். நான் சரி எடுத்துட்டுமே வேஸ்டா போயிடக்கூடாதுன்னு. அண்ட் நம்ம கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கா இருக்கிறதுக்கு ஒரு டபுள் லேயரும் நல்லா தான் இருக்கு. அடுத்து வந்து எதுவும் பண்ண போறதுல கன்சீலர் எல்லாம் வேண்டாம். வேணுமா? வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் யூஸ் பண்ணல. சோ நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா, யூஸ்வலாவே நான் வந்து இப்போ ரொம்ப கன்சீலர் மட்டும் தான் யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சுட்டேன். அதை தவிர நம்ம ஃபவுண்டேஷன் ஏதாவது போடுறோம்னா ஃபவுண்டேஷனே நம்ம கன்சீலர் மாதிரி தான் அப்ளை பண்றோம். நான் போதுமானதா இருக்கு. சோ இன்னைக்கு வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணனால எனக்கு கன்சீலர் வேண்டாம். ஓரளவுக்கு ஒரு ஈவன் லுக் இருக்குல்ல. லிப்ஸ் வந்து நல்ல மாய்ஸ்சரைசிங்கா இருக்கு. அது வந்து ஒரு லிப் கிளாஸே கிடையாது. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு நல்ல ஒரு லிப் பாம். ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கலாம். ஐப்ரோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஐப்ரோக்கு நான் இங்க வந்து நம்ம எப்போ யூஸ் பண்றேன், இந்த வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோ கிட்டே யூஸ் பண்றேன். ஐப்ரோக்கு வந்து நம்ம எப்பவும் பண்ற அதே டெக்னிக் தான். ப்ராடக்ட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆஃப்ல அந்த ப்ராடக்ட பிளேஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிட்டு இந்த பிரஷ்ல பேலன்ஸ் எக்ஸஸ் இருக்கும் இல்ல, அதை வச்சு இந்த ஃப்ரண்ட்ல லைட்டா லைன் பண்ணா போதும். கீழே மட்டும் லைன் பண்ணி நீங்க அந்த பின்னாடி இருக்க அந்த ஸ்பூல் எண்ட் வச்சு இப்படி பிரஷ் பண்ணா போதும். சோ நீங்க ஒரு ஐப்ரோ பிரஷ் வாங்குறீங்கன்னா ஸ்பூலோட இருக்கிற மாதிரி வாங்குனீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த ஸ்விஸ் பியூட்டி பிரஷ் தான். அது கொஞ்சம் பழசாயிடுச்சு. சோ அதுல நியூ ஒன் வந்து நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். ஐப்ரோ ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது ஐலைனர், காஜல் போயிடலாம். காஜல் இன்னைக்கு வேண்டாம், ஐலைனர் மட்டும் போயிடலாம். ஓகேவா? ஐலைனருக்கு நான் வந்து ELF ஃபிளேவர் ஐலைனர் எடுத்திருக்கேன். ஸோ ஐலைனர், மஸ்காரா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து 6 months அவ்வளவுதான். அதுக்குள்ள ஒண்ணுல நீங்க காலி பண்ணிடணும், இல்லைன்னா வந்து யூஸ் பண்ணாம இருக்கணும். அடுத்தது மஸ்காராக்கு நான் வந்து மேபிளோட ஹைப்பர் கர்ல் மஸ்காரா எடுத்திருக்கேன். சொன்ன மாதிரி மஸ்காராவும் அப்படிதான்
அதனால 2-3 மஸ்காரா இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு டைம்ல ஒரு மஸ்காரா போதும். எப்படியும் 6 monthsல அதை யூஸ் பண்ண முடியாது. வேற மஸ்காரா ட்ரை பண்ணணும் அடுத்து. பிளஷுக்கு வந்து இதுவுமே நான் இப்ப வாங்கினது. சோ எனக்கு இது நல்லா பிடிச்சிருக்கு. நம்ம எப்பவுமே ரீசெண்டா வாங்குற பை வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் போர் அடிக்கிற வரைக்கும் பிளஷிங் நான் அப்படிதான் இந்த பிளஷை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வெட் அண்ட் வைல்டோட மெல்லோ வைன் ஒரு ஷேட் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன் ரொம்ப நாளா. அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு நான் இப்போ அதுக்கப்புறம் ஒரு 3 பிளஷ் வாங்கிட்டேன். அது ரொம்ப பழசாகி உடஞ்சி டேமேஜ் ஆகி போயிடுச்சு. ஆனா எதுவுமே எனக்கு வந்து அதை ரீப்ளேஸ் பண்ண மாட்டேங்குது. இது கொஞ்சம் எனக்கு ஓகேவா மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப லைட்டா சைட்ல இருந்து இன்சைட் ஸ்கிரீமி லிப் அண்ட் சீக் டின்ட்ல இருந்து ஒரு ஷேட் எடுத்துக்கேன். செரி பிளாசம். ரொம்ப ரெட் எப்படி இருக்கும்னு தெரியல. நம்ம சிந்தூர் எல்லாம் வைப்போம்ல அந்த ரெட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ லிப்ல அந்த எக்ஸஸ் எடுத்துட்டு ஒரு கம்ப்ளீட்டர் லுக் இருக்குல்ல. இது வந்து ரெட்ல இருக்கிறனால நம்ம வந்து ஒரு கிரீன் கலர் ஜுவல்ஸ் பேர் பண்ணலாம். கேரளா டிசைன் தெரியுதா? அதுக்கு வந்து இயரிங்கும் இருக்கு. நல்ல. ஸோ இதான் ஃபைனல் லுக். நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா அந்த செட் போட்டிருக்கேன். அடுத்தது ஹேரை வந்து சும்மா பின்னல் போட்டு இது ஒரு மெஸ்ஸி பிரெட் எக்ஸ்டென்ஷன் மாதிரி. ஸோ அது வச்சுட்டு ஒரு ரோஸ் வச்சிருக்கேன் ஆர்டிஃபிஷியல். ஆனால் ஒரிஜினல் வச்சிருக்கலாம். ஓகே, இந்த லுக் வந்து இங்க கம்ப்ளீட் ஆகுது. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இது இன்னும் லாங் லாஸ்டிங் ஆக்குறதுக்கு நீங்க வந்து செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த பிளவுஸ் பத்தி சொல்லிட்டு இது வந்து ஒரு வெல்வெட் பிளவுஸ். ஸோ இது வந்து மீஷோல இருந்து தான். இதோட பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாம் வந்து சைட்ல ஆட் பண்றேன். ரொம்ப நல்லா இருக்கு. டிஃப்ரெண்ட் சைசஸ் இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ வாங்கிக்கலாம். நான் வந்து என்ன நினைச்சேன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு மீஷோல இருந்து ஒரு பிளவுஸ் வாங்கி எனக்கு அது செட் ஆகாம இருந்ததுனால இந்த தடவை வந்து இருக்கிறதுலே பெரிய சைஸ் வந்து அதாவது பெரிய 36 ஆல்டரபிள்னு வாங்கியிருந்தேன். ஸோ அதனால எனக்கு அது உள்ள நிறைய கிளாத் வந்து ஆல்டர் பண்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு வேலை 34 வாங்கியிருந்தாலும் 32 எனக்கு தெரியல கரெக்டா. ஸோ இது ஒரே டைம்ல நான் 2 பிளவுஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன்னு இது இன்னொன்னு பிங்க் கலர். ரெண்டுமே வந்து 36 ஆல்டரபிளா தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு தேவையானதை நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து அதுக்கப்புறம் ரிட்டர்ன் கொடுத்து வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை. நல்லா எனக்கு செட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. நான் இந்த ஃபுல் சீரீஸ்லயுமே யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே நான் வந்து செப்பரேட்டா அதுக்கு ஒரு வீடியோ பண்ணுவேன். அதுல நான் வந்து அதோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். அந்த பிங்க் கலர் பிளவுஸையும் காட்டுறேன். ஸோ ஒரு ஓணம்க்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவ் சீசனுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகுற மாதிரி ஒரு லுக் தான் அண்ட் ஒரு ஹேர் டூ. உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஸோ நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்க பார்க்கலாம். நீங்க இன்ஸ்டாகிராம்ல கூட ஃபாலோ பண்ணலாம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.